ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஹாப்பியான ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா, போன வருஷம் நம்ம சொன்ன ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சதுனால இந்த வருஷம் அவங்க நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க 5 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. அதாவது 5 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதை நம்மக்கிட்ட ரொம்ப ஹாப்பியாகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் என்ன, அவங்க ஃபாலோ பண்ண அந்த விஷயம் என்ன, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரணும், உங்களுக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்களும் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவை பற்றின இன்ஃபர்மேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் அண்ட் மில்லட்ஸை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட ஆக்சுவலாக நிறைய காம்போஸுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபர்டிலிட்டி காம்போன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ரோஸ் குல்கன், ஸ்ப்ரவுட்டட் உளுந்துக்களி, அப்புறமா பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ், பூங்கார் அரிசி கஞ்சி மிக்ஸ், ஸ்ப்ரவுட்டட் உளுந்துக்களி, வெந்தயக்களி, இந்த மாதிரி எல்லா பேக்குமே சேர்ந்து நமக்கு ஒரு காம்போவாக வந்துடும். அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் காம்போ, அப்புறம் ஹெல்த்தி வெயிட் கெயின் காம்போ, வெயிட் லாஸ் காம்போ, இது எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களும் ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி இப்போ நேற்று தான் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது ஆடி மாதம் வரக்கூடிய குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விரத நாளான ஆடிப்பூரம் என்றைக்கு வருது, இந்த ஆடிப்பூரம் குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடு முறைகளை செய்யணும், என்ன மாதிரியான ஈஸியான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு கீழே தான் நம்ம சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம போட்ட அந்த வீடியோவுக்கு கீழே லாஸ்ட் இயர் ஐ டிட் திஸ் பை யுவர் வீடியோ ரெஃபரன்ஸ் அண்ட் திஸ் இயர் ஐ எம் 5 months ப்ரெக்னென்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கைடன்ஸ் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே பார்த்திங்கன்னா இது ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ முழு நம்பிக்கையோடு நம்ம சில விஷயங்களை மனம் தளராமல் செய்யும்போது நிச்சயமாக நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆடிப்புறத்தை குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆடிப்புறம் என்றைக்கு வருது அப்படிங்கிறத நான் திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வர ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த ஆடிப்புறம் வருது. இருந்தாலும் நாளைக்கு 27ஆம் தேதியிலிருந்தே, அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து இந்த விரதத்துக்கு தயாராகணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மாலையிலிருந்தே பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ இந்த ஆடிப்புறம் அன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாகவே அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் அந்த மாதிரியெல்லாம் என்னால் பண்ண முடியாது, அதுவே என்னால் முடியாதுங்கிறவங்க ரொம்ப சிம்பிள், உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில்கள்லையோ இல்லை தாயார் சன்னதி உள்ள பெருமாள் கோவில்கள்லையோ நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கேட்டு வளையல் உங்களுக்கு பிடிச்ச கலரில், முக்கியமாக சிகப்பு, பச்சை கலரில், மஞ்சள் கலரில் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் செஞ்சாலே இன்னுமே உங்களுக்கு முழு திருப்தி கிடைக்கும், முழு பலனும் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை டீட்டெயில்டு வீடியோவை பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம படித்ததில் பிடித்ததை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.